ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது, நேற்றைய தினம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் சாய்ராம். அந்த வீடியோவில் பாபாவுடைய சொந்த ஊர் என்ன, பாபாவுடைய அப்பா அம்மா யார், பாபாவுடைய அப்பா அம்மா இறுதியாக பாபாவை கை குழந்தையாக ஒரு காட்டில் மரத்தடியில் விட்டுட்டு போயிருப்பாங்க. அதிலிருந்து பாபா எப்படி இஸ்லாமியர் முஸ்லீம் ஃபக்கீர் வீட்டுக்கு பாபா போனார், அங்கு எப்படி வாழ்ந்தார், அதுக்கப்புறமா பாபா தன்னுடைய குரு வெங்குசா கிட்ட எப்படி போனார், வெங்குசா மறைவுக்கு அப்புறமா பாபா ஷிரடி நோக்கி எப்படி வந்தார், அதுக்கப்புறமா ஷிரடியில் எப்படி வாழ்ந்தார் என்ற முழுமையான விளக்கத்துடன் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் போகலாம் சாய்ராம். பகுதி 2. வாங்க சாய்ராம், இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஓம் சாய்ராம். சாய்ராம், கை குழந்தையாக இருக்கிற நம்ம பாபாவை அவங்களுடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் மரத்தடியில் வச்சுட்டு 2 பேருமே மெல்ல மெல்ல நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அந்த தாய் பாபாவுடைய அம்மா திருமதி தேவகிரி அம்மா அழுவாங்க. தன்னுடைய பெத்த குழந்தைய இது போல் விட்டுட்டு போகிறோமே, இருந்தாலும் தன்னுடைய கணவனாகிய திரு கங்கா பாவாஜியா அவருடைய சொல்லுக்கு இணங்க அந்த அம்மா விட்டுட்டு போவாங்க. ஏன்னா அவருடைய தவத்துக்கு இந்த குழந்தை தடையாக இருக்குமே கருதி அந்த குழந்தைய வச்சுட்டு போவாங்க. இப்படி வச்சுட்டு போகும் பொழுது அந்த குழந்தைய கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தொலைவு போன பிறகு அந்த மரமும் மறைஞ்சிரும், அந்த குழந்தையும் மறைஞ்சிரும், வெகு தொலைவில் போயிடுவாங்க. அந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் ஃபக்கீரும் அவங்களுடைய மனைவியும் 2 பேரும் அந்த அடர்ந்த காட்டு வழியாக வருவாங்க. அந்த ஃபக்கீர் பேர் பார்த்தீங்கன்னா திரு ரோஷன் ஷா. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வரும்போது அந்த குழந்தையோடைய அழுக சத்தம் கேட்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரோஷன் ஷா அவருடைய மனைவிகளை சொல்லுவார், ஏதோ குழந்தை அழுகிற சத்தம் போல் கேட்குது, எங்கே கேட்குது இந்த காட்டில் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் அந்த காட்டுக்குள்ளே தேடுவாங்க. அப்போ ஒரு மரத்தடி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு குழந்தை அழுதுகிட்டு இருக்கும். உடனே அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த ஃபக்கீர் திரு ரோஷன் ஷா அவருடைய மனைவிகளை கொடுப்பாங்க. அவங்க மனைவி அந்த குழந்தைய ஆனந்தமாக வாங்குவாங்க. அப்போது அவங்களுடைய மனைவி மனசில் ஒரு எண்ணம் வரும், நமக்கு வெகு நாளாக குழந்தை இல்லை, இந்த குழந்தை நமக்காக கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரா அப்படின்னு அந்த ஃபக்கீராண்ட சொல்லுவாங்க. அதாவது ரோஷன் ஷா மனைவி ரோஷன் ஷாக்களுக்கு சொல்லுவாங்க, ரோஷன் ஷாவும் நமக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் அல்லாவே நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இந்த குழந்தைய நமக்கு கொடுத்துருக்காரு, இனிமேல் இந்த குழந்தைய நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் நம்மளோட குழந்தையா இஸ்லாமியர் முறைப்படி நம்ம வளர்க்கலான்னு சொல்லிட்டு திரு ரோஷன் ஷாவும் அவங்களுடைய மனைவியும் இந்த குழந்தைய அவங்களுடைய ஊருக்கு கொண்டு போவாங்க. அங்கு இந்த குழந்தைய அற்புதமாக வளர்ப்பாங்க. இந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் அறிஞ்சு பண்ணுவாங்க. இந்த குழந்தையும் படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த நிலையில் இந்த குழந்தை படிப்படியாக வளரும் பொழுது ஒரு ஸ்டேஜில் பாபாவுடைய அப்பா திரு ரோஷன் ஷா ஃபக்கீர் காலமாயிடுவார். திரு ரோஷன் ஷா ஃபக்கீர் காலமான பிறகு அவங்களுடைய மனைவி பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை பாபாவை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஏன்னா தகப்பு இல்லாமல் ஒரு குழந்தைய தாய் வளர்க்குறது அப்படின்னா ரொம்ப ஒரு கடினமான விஷயம். அந்த காலத்தில் எப்படி எதிர்கொண்டு இருப்பாங்க இந்த விஷயத்தை. அப்போ அந்த தாய் மனசில் ஒரு எண்ணம் தோன்றும், இந்த குழந்தைய எப்படி நம்ம வளர்க்க போகிறோன்னு. இந்த நிலையில் பாபா பார்த்திங்கன்னா அந்த ஊருக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு எல்லாமே பாபா போகிறது வழக்கம். அதாவது பாபா பள்ளிவாசலுக்கும் போவார், அதே போல் இந்து முறைப்படி இந்து கோயிலுக்கும் பாபா போவார். அப்போ 2 கோயிலுக்கும் போகும்பொழுது பாபா அங்கே இருக்க ஆட்கள் சொல்லுவார், ராமரும் ஒன்று தான், ரகுமானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவார். இந்த வார்த்தைகள் சொல்லும் போது அந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிறுவன் இது போல வார்த்தைகள்லாம் சொல்கிறானே, 2 தெய்வம் ஒன்று தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சர்ச்சைகள் ஏற்படும். இந்த நிலையில் அந்த ஊர் மக்கள் எல்லாமே பாபாவுடைய வளர்ப்பு அம்மா கிட்ட சொல்லுவாங்க. சொன்ன பிறகு ஏன்பா இப்படி பேசுகிற, எதுக்காக இப்படி சொன்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட பிறகு அந்த அம்மா யோசனை பண்ணுவாங்க, பாபாவுடைய வளர்ப்பு அம்மா யோசனை பண்ணுவாங்க, இந்த குழந்தை கையில் ஏதோ ஒரு தெய்வீக சக்தியும் ஆற்றலும் இருக்குது, பிற்காலத்தில் இந்த குழந்தை ஒரு பெரிய ஒரு சக்தி கொண்ட ஒரு மகானா உருவெடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அந்த தாயோட மனசில் ஒரு எண்ணம் தோன்றும். இந்த எண்ணம் தோன்ற கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த அம்மா ஒரு அற்புதமான ஒரு முடிவெடுப்பாங்க. தான் வசிக்கிற இடத்துல இருந்து பக்கத்து ஊரில் இருக்கிற சேலு என்ற ஒரு பக்கத்து ஊரில் வெங்குசா என்ற ஒரு மாபெரும் ஒரு முனிவர் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதியோடைய அதிதீவிர ஒரு பக்தர். இவங்க கிட்ட போயிட்டு பாபாவை அதாவது இந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டா இந்த குழந்தைய அந்த குரு வெங்குசா காப்பாற்றி எதிர்காலத்தில் இந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த குரு கொடுத்துருவாரு சொல்லிட்டு அந்த தாய் கருதி வெங்குசாவுடைய குருகுலம் அதாவது சேலு என்ற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அந்த வெங்குசா குருக்களை பாபாவை ஒப்படைச்சிருவாங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெங்குசா அவர் ஒரு ஆற்றை கடந்துட்டு போயிட்டு இருப்பார். அப்போ போகும்பொழுது அங்கே ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆடைகள் எல்லாமே கழட்டிட்டு
அந்த பெண்மணி ஆற்றுல குளிச்சுட்டு இருப்பாங்க. இவர் அந்த பக்கம் அந்த ஆற்று வழியாக போகும்பொழுது அந்த பெண்மணி குளிக்கிறத இவர் சடனாக பார்த்துருவார். சடனாக பார்த்த பிறகு இவர் மனசுக்குள்ள ஒரு சீற்றம் வந்துடும். தான் ஒரு வெங்கடாஜலபதியோடைய பக்தராக இருக்கிற பட்சத்தில் ஒரு பெண்மணி குளிக்கிறத நம்ம பார்த்துட்டோமே, இது பெரிய ஒரு பாவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய கையில் ஊசி வச்சிருப்பார். இந்த ஊசி எடுத்து இந்த கண்ணு தானே அந்த பெண்மணி குளிக்கிறத பார்த்துச்சு சொல்லிட்டு இந்த 2 கண்ணுமே அந்த ஊசி வச்சு அவர் குத்திடுவார். அவர் ஊசி வச்சு குத்திட்ட பிறகு அங்கே அவருடைய சீடர்கள் எல்லாமே குழுமி வந்துடுவாங்க. ஐயா, நீங்கள் இது போல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பாயிடுச்சு, ஏன் உங்கள் கண்ணை குத்திக்கிட்டீங்க? அப்போ வெங்கடேஷா சொல்லுவார், நான் ஒரு பெருமாளுடைய சீடனாக நான் அவருடைய பக்தராக இருக்கிற பட்சத்தில் ஒரு பெண்மணி அங்கே ஆற்றுல குளிக்கிறத நான் பார்த்துட்டேன், இது பெரிய பாவம், பெரிய தவறு அப்படின்னு சொல்லுவார். சொன்ன பிறகு பெருமாளாண்ட முறையிட்டு அவர் கேட்பார், இனிமேல் இது போல தவறுகள் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளாண்ட முறையிடுவார். அப்படி முறையிடும் பொழுது பெருமாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு காட்சி கொடுப்பாரு. இந்த காட்சி கொடுத்து அவருடைய கண்களை பெருமாள் மீட்டு கொடுப்பாரு. மீண்டும் வெங்குசாவுக்கு அந்த கண் பார்வைகள் வந்துடும். இந்த நிலையில் குருகுலத்தில் பாபா பயிலுவார். அதாவது குருகுலத்தில் பாபா சேர்ந்துருவார். சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே வெங்குசாவை வாட்ச் பண்ணுவார். தன்னுடைய சீரன் எந்த அளவுக்கு ஒரு சக்தி மிகு குழந்தையாக இருக்குது இந்த குருகுலத்தில், சதா சர்வ காலமும் என்கிட்டயே இந்த குழந்தை சுற்றி வருது, நான் சொல்கிறது எல்லாமே இந்த குழந்தை கேட்குது, இந்த குழந்தை ஆன்மீகத்தில் இவ்வளோ நாட்டமாக இருக்கே, இறை சக்தி என்ன, ஆன்மீகத்துடைய நோக்கம் என்ன, குரு பக்தி என்ன, இது எல்லாமே இந்த குழந்தை தெளிவாக என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குது, இந்த குழந்தை எதிர்காலத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு மகானா உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்குசா மனசில் ஒரு எண்ணம் அந்த நேரத்திலே தோன்றிடும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருக்கும் சீடருக்கும், அதாவது பாபாவுக்கும் வெங்குசாவுக்கும் உள்ள உறவு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு உறவு. இப்படி குருவும் சீடரும் ஒத்துமையோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்த மற்ற சீடர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த சிறுவன் குருகுலத்துக்கு வந்திருக்காப்புல, நம்ம குரு இந்த சிறுவன் மேலே இவ்வளோ அன்பாக இவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும். இதில் 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குருவை சீடங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு எண்ணம் வைப்பாங்க. அப்போ ஒரு முறை குருவும் சீடனும், அதாவது பாபாவுடைய குரு வெங்குசாவும் பாபாவும் ஒரு இடத்துல படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேர் பார்த்திங்கன்னா அந்த குருகுலத்தில் பயின்ற 2 சீடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாபாவுடைய மண்டையை எப்படின்னா உடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செங்கல் எடுப்பாங்க. செங்கல் எடுத்து ஓங்கி அடிக்க வருவாங்க. அந்த செங்கல் பறந்து வரும். இந்த நேரத்தில் தன்னுடைய குரு பாபா அவருடைய தெய்வீக அந்த பார்வையால் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். உடனே குரு எழுந்துருவார். எழுங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் பாபா மேலே படுறதுக்கு பதிலாக குருவோடைய அந்த மண்டையில் பட்டு குருவோடைய மண்டையிலிருந்து வெறும் ரத்தமாக அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த கொட்டுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாபா உடனே எழுந்து உடனே தன்னுடைய தான் கட்டியிருந்த அந்த உடுப்பில் இருந்து ஒரு அங்கம் துணியை கிழிச்சு குருவோடைய நெத்தியில் கட்டி விடுவார். கட்டி விட்ட உடனே குருக்கு ஏற்பட்ட இந்த நிலையை நினச்சி பாபா குருவாண்ட அழுதுட்டு நிற்பார். அப்பவும் குரு சொல்லுவார், இனிமேல் நான் உயிரோடு இருக்க போகிறதில்ல, என்னுடைய எல்லா சக்திகளையும் இந்த நிலையிலிருந்தே உனக்கு நான் மாற்றி கொடுக்க போகிறேன். அதாவது பஞ்சபூதத்தை அடக்கக்கூடிய சக்தி, எல்லா கட்டுப்பாடுகளும் இனி நான் உனக்கு கொடுக்க போகிறேன், அஷ்டமா சக்திகள் எல்லாமே இனி உனக்கு நான் செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாண்ட தன்னுடைய குரு சொல்லுவார். இந்த நிலையில் பாபா என்ன பண்ணுவார், குரு மரணம் அடைய போகிறாரு சொல்லிட்டு அந்த ஒரு அழுதுட்டு பாபா நிற்பார். மீண்டும் பாபாவுடைய குரு வெங்குசா பார்த்தீங்கன்னா பாபா கிட்ட கேட்பார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பார். எனக்கு உங்களுடைய அருளும் ஆசீர்வாதம் மட்டுமே வேணும். இறுதியாக மீண்டும் குரு கேட்பார், உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்பார். அப்போ மீண்டும் மீண்டும் குரு ஏன் கேட்குறாருன்னா, குருவுடைய உடலில் பார்த்தீங்கன்னா நிறைய நகைகள்லாம் இருக்கும். பாபா இந்த நகைகளுக்கு எல்லாமே ஆசைப்படுறாரா ஒரு எண்ணம் குருக்கு இருந்தாலும் தன்னுடைய சிஷ்யன், அதாவது பாபா தன்னுடைய சிஷ்யன் பாபா எந்த விதத்திலும் இந்த நகைகள்லாம் ஆசைப்பட மாட்டார் இருந்தாலும் தெரியும். இந்த நிலையில் பாபாண்ட கேட்கும் பொழுது பாபா சொல்லுவார், எனக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று தான் குருவே, எனக்கு அந்த செங்கல், அதாவது அந்த 2 பேர் அடிக்கிறாங்கல்ல, அந்த செங்கல் பட்டு ரத்தமாக வந்துடும். அந்த செங்கலும் அதே போல் பாபா கிழிச்சு அந்த ஒரு துணி பாபா கட்டியிருந்த துணி தன்னுடைய குருடைய நெத்தியில் கட்டி அந்த ரத்தத்தை நிப்பாட்ட வச்சிருப்பார். இது 2 மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது 2மே குருவான் இருந்து வாங்குவார். குரு அந்த நேரத்தில் ஒரு பதில் சொல்லியிருப்பார், இந்த செங்கல் ரொம்ப 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 புனிதமானது, இந்த செங்கலை நீ பத்திரமா
பாதுகாக்கணும், இது உன்னுடைய ஆயுள் கால நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லுவார். இந்த செங்கல் எப்போ உடையதோ அப்போ உன்னுடைய மரணம் உறுதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய குரு வெங்குசா வந்து சொல்லியிருப்பார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வெங்குசா இறுதியாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். உன்னை கல்லால் அடிக்கிறதா நினச்சி என்னை வந்து கல்லால் அடித்த அந்த 2 சீடர்களுமே என்னோடய சக்தியால் அவங்கள வந்து மரணத்துக்கு நான் கொண்டு போயிட்டேன். அவங்கள மீண்டும் நீ உயிரோடு கொண்டு வரணும், அந்த சக்தியை நான் உன்னாண்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவார். பாபாவும் தன்னுடைய சக்தியால் அந்த 2 சீடர்களுமே மீண்டும் உயிரோடு கொண்டு வருவார். தன்னுடைய வெங்குசா தன்னுடைய குரு இறக்கிறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லுவார். நீ வந்து இனி இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ இனிமேல் இருக்க வேண்டிய இடம் அகமத் நகர் என்ற மாவட்டத்தில் கோப்பர்கான் என்ற கிராமம் இருக்குது. அந்த கிராமத்திற்கு மிக அருகாமையில் இருக்கும் ஷீரடி என்ற கிராமத்துக்கு நீ போ, அங்கு தான் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த இடத்துல தான் இருக்கும். உன்னை நாடி வர பக்தர்களை நீ எப்பவும் அருளாசி பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய குரு வெங்குசா வந்து பாபா கிட்ட சத்திய வாக்கு வாங்குவார். வெங்குசா இறந்த பிறகு பாபா வந்து கோப்பர்கானை நோக்கி கடந்து வருவார், அதாவது கோதாவரி நோக்கி கடந்து வருவார். அங்கே கோதாவரி நதிக்கரையில் ஒரு 3 நாட்கள் அந்த இடத்துல தங்கி அங்கிருந்து பாபா ஷீரடிக்கு வந்து சேருவார். ஷீரடிக்கு பாபா வரும்பொழுது தன்னுடைய 16 வயசில் பாபா வந்து இளம் ஃபக்கீரா வந்து வேப்பமர அடியில், அதாவது குருஸ்தானத்தில் வேப்பமர அடியில் பாபா காட்சி கொடுத்துருப்பார். இன்னைக்கு நம்ம பாபாவை உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்கள் கும்பிட்றாங்க. அப்படிப்பட்ட சத்குரு ஷிரடி சாயப்பா யாருக்காக இத்தனை தூரம் புறப்பட்டு ஷிரடிக்கு வந்தாரோ அந்த பக்தர்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட பக்தர்கள் என்று பாபாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சரிதம் சொல்லுது. சாய்ராம். பாபாவுடைய நீலைகளை தொடர்ந்து பார்ப்போம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷீரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.